நம்ம மெயின் கேரக்டர் வந்து பெட்லேருந்து அப்படியே சோகமா எழுந்து போய் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு. ஆனா யாராவது முழிச்சிட்டு இருந்தா என்னோட கதைய கேட்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனானிமஸா பேசுறதுக்கு கொரியால ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில டைப் பண்ணிட்டு இருப்பா. அதில என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மெயின் கேரக்டர் பேர் வந்துட்டு நாரி. ஸோ நாரி அவங்க ஃபுல் பேரு. ஸோ, அவ வந்துட்டு இந்த வின்டர் ஃபுல்லா டயட் இருந்து, அப்படியே ரொம்ப ஒல்லியாயிட்டு, புது ஜாக்கெட்டு, புது பேகு, புது ஹேர் ஸ்டைல், புது ஹேர் கட்லாம் அவ ட்ரை பண்ணியிருப்பா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமு. அப்படி அவள பொறுத்தவரைக்கும் அவ ரொம்ப லைக் எப்படி சொல்றது? நல்லா ஒரு சப்பியா இருந்துட்டு, டக்குன்னு ஒல்லியா இருப்பாங்கல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஸோ, அந்த மாரி ரொம்ப மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்ததுனால, அவ கண்ணுக்கு அவ ரொம்ப அழகா லைக் இந்த நாளுக்காக அப்படியே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. அப்படி ரோட்ல போறப்பலாம் அவளுக்கே அழகா இருக்கும். ச்சே! இந்த டைம் நம்மளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைத்தா அது ஒரு அதிசயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாளா, நடந்து போயிட்டே இருக்கப்ப பின்னாடி இருந்துட்டு யாரோ அவள வந்து கூப்பிடுவாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா, சின்ன வயசுல வந்துட்டு அவளுக்கு யூனான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவ வந்து பிராக்டிகலி ஒரு காடஸ் அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல, நம்ப முடியாத அளவுக்கு. ஸோ அந்த மாரி அழகா இருப்பா அவ. அவங்க வந்து பார்த்த உடனே, "ஏய் நாரி என்னாச்சு உனக்கு? எங்க போயிருச்சு உன் கண்ணெல்லாம்? உங்க ஃபேமிலி பிசினஸ் போயிடுச்சா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்பா. "இல்ல நான் டயட் இருந்தேன்" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வந்துட்டு இவளுக்கு இவளுக்கு ரொம்ப ஷாக்கா, "நீயும் இந்த ஸ்கூலுக்கு தான் போறியா?" அப்படின்னு கேட்டா, "என்ன நீ இப்படி ரூடா பேசுற? 3 வருஷம் கழிச்சு என்ன பார்க்குறேன். உனக்கு சந்தோஷமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனா கேட்பா. இவளுக்கு இந்த நாரைக்கு வந்து ஏதோ ஒரு குட்டி வயசுல இவனும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, சின்ன வயசுல நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போய் உட்காந்துப்பா. கிளாஸ்ல போயிட்டு அவளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு லைக் அவ ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி திரும்பி அப்படியே கண்ணாடியில பாப்பா. அந்த மிரர் இருக்கும்ல ஜன்னல்ல பார்த்துட்டு, நம்ம ஒண்ணு அவ்வளோ மொக்கையானா நம்ம அழகா இருக்கோம். இந்த யூனா தான் இன்ஹியூமன்லி பாசிபிளா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. சரியா? அதுக்கப்புறம் சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேக்கரிலேருந்து அந்த குக்கீஸ்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. எடுத்துட்டு வந்துட்டு முன்னாடி இருக்க பொண்ணுக்கு குடுத்துட்டு, ஹாய் அந்த மாரி சொல்லலாம் அப்படின்னு குடுக்க போறப்போ, அந்த பொண்ணு வந்துட்டு ரெட்டை ஜட போட்டிருக்கும். ஓ! இந்த காலத்துக்கு கூட ரெட்டை ஜடலாம் போட்டுருக்காங்க பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ இப்படி கூப்பிடுவா. அப்படியே அந்த பொண்ணு திரும்புவா. திரும்பிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு அழகா பொம்மை மாரி இருப்பா அவ. சோ இவ பார்த்தோனே ஷாக் ஆயிருவா. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சரி நம்ம மனசு தளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, குக்கீஸ் எடுத்துட்டு லைக் இந்த பக்கம் போவா. போயிட்டு அப்ப லஞ்ச் டைம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் போயிட்டு, "ஏய் என்ன வந்துட்டு நானும் உங்க கூட லஞ்ச் வரவான்னு?" கேட்கிறப்ப, யூனா வந்துட்டு பின்னாடி இருந்து இப்படி புடிச்சு லைக் இழுப்பா. அவ வந்து ஷாக் ரியாக்ஷன் குடுப்பா. உடனே யூனா வந்துட்டு, "ஆ நீ இப்பயும் அதே மாரி ரியாக்ஷன் தான் குடுக்குற. நீ ஷாக் ஆனா, சர்ப்ரைஸ் ஆனா" அப்படின்னு சொல்லுவா. இவ இப்படி திரும்பி பாப்பா. திரும்பி பார்த்த உடனே யூனா கூட இன்னும் ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து அவள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. ஹாய் என் பேரு மிரே கிம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்துட்டு என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருப்பா. ஏன்னா 3 காடஸ் மாரி இருக்கவங்களும் இவள சுத்தியே இருக்காங்கல்ல. ஸோ இவ வந்து அப்புறம் மிரே வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இந்த யூனோட பர்சனாலிட்டிலாம் தாங்கறதுக்கே தனியா ஒரு பவர் வேணும். நீ வந்துட்டு கிரேட் தான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் யூனா வந்துட்டு நீ இந்த மிரேலாம் கண்டுக்காத. இவ சின்ன வயசுல எனக்கு தெரியும். இப்ப எனக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. உனக்கு பிடிக்கலன்னா இவள நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்லுவா. அதுக்கப்புறம் சரி வாங்க லஞ்ச் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போவாங்க. போறப்ப பின்னாடி இருந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு குக்கி குடுத்தாங்கல்ல.